ஹாய் மீடியாஸ், இன்னைக்கு ஒரு குட்டி மினி விளாக் பார்த்துடலாமா? நானும் காயத்ரி மதியம் சாப்பிட்டு லக் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு கிளம்பிட்டோம். போகிற வழியிலேயே மருதாணி செடி இருந்துச்சுங்களா, மருதாணி பறிக்கலாம் அப்படின்ட்டு அங்கே போயிட்டோம். சரி, வீட்டு ஓனர்கிட்ட கேட்காம பறிச்சோம் அப்படின்னா அவங்க நம்மளை கட்டி வச்சு அடிச்சிருவாங்கடி அப்படிங்கும். காயத்ரி சரி போய் டீசெண்டாக கேட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு அவங்கள்ட்ட போய் கேட்கவும் அவங்க வந்து பறிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து அவங்களே பறித்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மருதாணி செடியில் இலையை விட விதை தாங்க அதிகமாக இருந்துச்சு. நாங்கள் மருதாணி பறிச்சுட்டு இருக்கும்போதே கார்த்தி வந்துட்டாங்க. சரி நானும் பறிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புதருக்குள்ளே இறங்கி குச்சியெல்லாம் காலில் கிழிச்சு ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. என்னடா மருதாணியெல்லாம் பறிக்க போனதுக்கே காலெல்லாம் செவந்துருச்சு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மனசு கஷ்டமாக இருக்கு, நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு சின்ன பையனை கூப்பிட்டுட்டு கார்த்தி வீட்டுக்கு கிளம்பிட்டான். நானும் காயத்ரியும் போய் ப்ளக் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்ததுமே காயத்ரி எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டான். காயத்ரிக்கும் அம்மாவுக்கும் ஒரு கவரில் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் சரி நம்ம வச்சுருவோம் அப்படின்ட்டு நான் வச்சுட்டு கொஞ்ச நேரம் நல்லா தூங்கிட்டேங்க. அப்புறம் அண்ணன் வரேன் அப்படின்னு சொல்லி கால் பண்ணாங்களா, சரி ஓகே அப்படின்ட்டு கார்த்திட்ட சொல்லவும் போய் மீன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. மருதாணினாலே எப்பயுமே ஒரே டிசைன் தான், சேம் அதே மாதிரி வச்சுட்டேன். கார்த்தி கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு வச்சு விட்டான். அது எதுமோ பைப்பில் தண்ணி திருவி விட்ட மாதிரி அங்கிட்டும் இங்கிட்டும் ஓட ஆரம்பிச்சிருச்சு. சரி இது காயிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோமே அப்படின்ட்டு ஃபேமிலியோட இன்சிலெல்லாம் போட்டு கையை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. மீன் வந்து பார்த்திங்கன்னா கடையிலேயே மசாலாலாம் போட்டு பெரட்டியே கொடுத்துட்டாங்கங்க. ஏன்னா நான் ஒரு பெரிய சோம்பேறி அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருந்திருப்பானாட்டிருக்கு. சரி நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெயில் பொரிச்சு எங்களுக்கு எடுத்துக்கிட்டேன். எண்ணெயில் பொரிச்சது வந்து கார்த்தி சாப்பிட மாட்டான்ட்டு அவனுக்கு தனியாக ஒரு 3 பீஸ் வந்து தோசை கல்லில் போட்டு பொரிச்சு எடுத்துட்டேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ், மீன் குழம்பு, அது கூடவே மீன் வறுவல். நீங்களாம் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். மருதாணி நல்லா செவந்துருச்சுங்க. காயத்ரியுமே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் மதியத்திலே மருதாணியை வச்சுட்டாலாமா. அவளுக்கு விரல் எல்லாம் நல்லா செவந்துருந்துச்சு. உள்ளங்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தான் செவந்துருந்துச்சு. அதே மாதிரி என்னோட கையிலையும் கீரல் இருக்கும், அவள் கையிலையும் கீரல் இருக்கும். இதே மாதிரி என் தங்கச்சி கையிலையும் கீரல் இருக்கும். மோதிரம் வந்து பார்த்திங்கன்னா நானும் இவளும் யதார்த்தமாக போய் எடுத்தோம். ஆனால் 2 பேருக்குமே ஒரே மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டோம்.